ஏற்பாடும் ரெடி தானே? எல்லாம் ரெடியா இருக்குங்க. வெண்ணிலா வந்தா பூஜையை முடிச்சிட்டு எல்லாரும் கிளம்ப வேண்டியதான். என்னப்பா நேரம் வேற போயிட்டே இருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜையை முடிக்கணுமாப்பா. அவங்களுக்கு தகவல் எல்லாம் போய் சேருதுல்ல? தகவல்லாம் நேத்தே போய் சேர்ந்துருச்சுங்கய்யா. ஆனா இன்னும் காணும் ஐயா. வாங்க தம்பி வாங்க. வெண்ணிலா நீங்க வரலையா? என்னப்பா கார்த்தி, நீங்க தானே வீட்டுல இருந்து வரீங்க. வெண்ணிலா இங்க வரலையான்னு கேட்டா என்ன அர்த்தம்? இல்லையா, அண்ணி எப்போத்துல இருந்து காணோன்னு எங்களுக்கு தெரியலையா. வீடு அண்ணி போற இடம் அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம்யா. ஆனா அண்ணி எங்கேயும் காணோம்யா. இது கண்டிப்பா ஸ்வேதாவோட வேலையா தான் இருக்கும். நேத்து பஞ்சாயத்துல அந்த பொண்ணு அந்த பேச்சு பேசிச்சுல, இன்னைக்கு ஊரே வெண்ணிலாவுக்கு ஆதரவா வந்த உடனே அந்த பொண்ணை கொண்டு போய் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. இது சரிப்பட்டு வராதுண்ணே. போலாண்ணே, ரெண்டுல ஒண்ணு பாத்துரலாம். அட இறப்பா, என்ன ஏதுன்னு தெரியாம நாம அவசரப்படக்கூடாது. நின்னு நிதானமா யோசிக்கிறதுக்கு நேரமே கிடையாதுங்க. கொஞ்சம் ஏமாந்தாலும் வெண்ணிலாவை எங்கேயாவது தூரமா கொண்டு வருவாங்க. நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் நஷ்டம். உடனே கிளம்பி போயிடலாங்க. ஆமாங்க, கிளம்பலாங்க. அந்த பொண்ணு பாவுங்க. அந்த பொண்ணுக்கு அம்மாவும் அப்பாவும் நாம தாங்க. நம்மளை விட்டா வேற யார் இருக்கா? வாங்க கிளம்புங்க, போலாம். சரி வாங்க போலாம். வாங்க வாங்க. வெளியில வாங்க ஐயா, வெளியில வாங்க. முத்தரசன் தம்பி கொஞ்சம் வெளியே வாங்க. என்ன விஷயம், என்னாச்சு? பாத்தியா முத்தரசு, நேத்து ஊரு பொதுவுல காலையில பூஜையில கலந்துக்கிறதுக்கு வெண்ணிலாவை வர சொல்லி இருந்தோம். ஆனா இப்ப வெண்ணிலாவை காணோமா. தெரியல. வெண்ணிலா எங்க? தெரியல. காணனா இங்க என்ன தேடலாம். வாங்க வாங்க போலாம். அதுக்குதான் முத்தரசு தம்பி வந்திருக்கிறோம். புரியல. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? கல்யாணம்னு பேச்சு எடுத்த உடனே வெண்ணிலா காணாம போறான்னா அதுக்கும் ஸ்வேதாவுக்கும் கண்டிப்பா ஏதோ சம்மந்தம் இருக்கு. இப்ப வெண்ணிலாவை எங்க தூக்கி கொண்டு போய் வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். யார்கிட்ட என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? வெண்ணிலா காணாம போனா அதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படி சம்பந்தம் இருக்குன்னு நீங்க சந்தேகப்பட்டா எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாலும் புகார் கொடுங்க. ஸ்வேதா, நீ கொஞ்சம் கோவப்படாம இரு. அவங்க வெண்ணிலா காணன்ற பதட்டத்தை ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நீயும் பதில் சொல்றதுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையா இரு. வீடு தேடி வந்து என் மேல அநியாயமா குத்தம் சொல்றாங்க. வேடிக்கை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா மாமா? அது நான் இதுக்கு மேல யாராச்சும் ஒரு வார்த்தை பேசினா மரியாதை கெட்டுரும். மாமா, முதல்ல இவங்க எல்லாரையும் வெளியில போக சொல்லுங்க. ஏமா, ஊர்க்காரங்க நியாயம் கேட்டு வந்தா இப்படிதான் அவமானப்படுத்துறதா? இல்லங்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. உங்க வீட்டுக்கு எதிரிலேயே இன்னைக்கு உடனே நாங்க பந்தல போடுறோம். வெண்ணிலா இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அதே பந்தல்ல முத்தரசனுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம். அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. வாங்க போலாம். வாங்க போவோம். என்னப்பா எல்லாரும் வந்தாச்சா? வந்துட்டாங்கய்யா. ஏப்பா சுந்தருங்க வா. சொல்லுங்க ஐயா. உன் கூட ஒரு 5-6 பேரை கூப்பிட்டுக்க. ஒரு இடம் விடாம வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது உன் பொறுப்பு. என்ன புரியுதா? கிளம்புங்க. சரிங்க, சீக்கிரம் போங்க. போ. சுந்தராஜ், நீங்க என்ன செய்றீங்க? உங்க கூட 10 பேரை கூப்பிட்டுக்கிறீங்க. சரி. குழி தோன்றது, பந்தல் போடுறது, கல்யாண வேலை எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிறீங்க. சரியா? நீங்களும் கொஞ்சம் பேர் போங்க. ஆளெல்லாம் ஏன் கூட வாங்கப்பா. வாங்க. ஸ்வேதா, வெண்ணிலா ஃப்ரெண்டு வீட்டுக்கு பின்னாடி வந்து முத்தசன் சார்கிட்ட கொடுக்க சொல்லி இந்த லெட்டரை கொடுத்துட்டு போயிட்டா. ஏய், என்னடி சொல்ற? அன்புள்ள மாமாவுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை கட்டிக்கணும்னு இருந்த என்னோட மொத்த நம்பிக்கையும் போயிடுச்சு.
இதுக்கப்புறமும் நான் இங்க இருக்க விரும்பல. நான் போறேன் மாமா, என்ன தேடாதீங்க. நீங்க ஸ்வேதா அக்காவை கட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ருத்ராவை பாத்துக்கோங்க. இது யாருடைய வற்புறுத்தலும் இல்லாம நானே சுயமா எடுத்த முடிவு. இப்படிக்கு வெண்ணிலா. என்ன மாமா வெண்ணிலா இப்படி பண்ணிட்டா? என்கிட்ட இவ்வளவு தூரம் அவ மனசு கஷ்டப்பட்டிருப்பான்னு தெரிஞ்சிருந்தா நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டேன்ல மாமா. மாமா, அவ இல்லாம நம்ம கல்யாணம் நடக்கவே கூடாது மாமா. அவ கண்டிப்பா ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பே இல்ல மாமா. நீங்க ப்ளீஸ் அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிங்க மாமா. ப்ளீஸ் போங்க மாமா. மாமா வேகமா போறாரே, எங்கன்னு தெரியுமா? வெண்ணிலா லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊரை விட்டு போயிட்டா. அவளை தேடிதான் போயிருக்காரு. மாப்பிளையே ஒத்துக்கல, மன பொண்ணு காணாம போயிட்டா. இன்னும் யாருக்காக இந்த ஏற்பாட்டெல்லாம் செய்றீங்க? இல்ல இந்த குழந்தைங்கள கல்யாண விளையாட்டு விளையாடுமே, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண போறீங்களா என்ன? மாப்பிள்ள இல்லாம பொண்ணு இல்லாம கல்யாண ஏற்பாடுனா மொத்த ஊரே சிரிப்பா சிரிக்கும். இப்போ இந்த ஊரே இந்த வேலை பண்ணும்போது வேற யார் சிரிக்கிறது? நான் தானே சிரிச்சாகணும். இங்க பாரு, வெண்ணிலாவோட தெய்வ சக்தி மேலயும் அந்த ஆத்தா மேலயும் எங்களுக்கு முழுமையா நம்பிக்கை இருக்கு. எப்படி இருந்தாலும் சரி, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வெண்ணிலா திரும்பி வருவா. கல்யாணம் நடந்தே தீரும். அவ வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாப்போம், நீங்க நினைக்கிறது நடக்குதா இல்ல நான் நினைக்கிறது நடக்குதான்னு. இங்க பார் ஸ்வேதா, அதெல்லாம் அண்ணி எப்படியும் வருவாங்க. கௌதம் வாங்க போலாம். வாங்கப்பா எல்லாரும் போலாம். நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்குன்னு எல்லாரும் மொத்தமா கிளம்புறாங்க. உள்ளுக்குள்ள அப்படியே ஆடி போயிடுச்சுல. கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சா கல்யாணத்தை நடத்துங்க. என்ன சும்மா இருந்தவங்களை ஏண்டி கிளப்பி விடுற? அவங்க எல்லாரும் வெண்ணிலாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டா என்ன பண்ணுவ? உங்க மாமா வேற ஒரு பக்கம் தேடி போறாரு, இவங்களும் போறாங்க. என்ன பண்ண போற? எத்தனை நாள் தேட போறாங்க? தேடுற வரைக்கும் தேடிட்டுமே. முகூர்த்த நேரம் வந்துட்டா மாமா தானா இங்க வந்துதானே ஆகணும். அப்படியே வெண்ணிலாவ மாமா தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாலும் அவ கண்ணு முன்னாடியே மாமாவை என் கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? கரெக்ட். ஆனா வெண்ணிலாவுக்கு அது வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத தண்டனையா இருக்கும். பாப்போம், கூட்டிட்டு வந்தாலும் நல்லது, வராட்டியும் ரொம்ப ரொம்ப நல்லது. போலாம். வா போலாம் போலாம். ஏமா வெண்ணிலா பாத்தீங்கம்மா? பாக்கல. பாக்கலையா? எங்க போயிருப்பாங்க?
வெண்ணிலாவை பாத்தீங்களா? பார்க்கலையாப்பா? பார்க்கலையா? அண்ணா வெண்ணிலாவை பார்த்தீங்க? பார்க்கலைங்க. அண்ணா நம்ம வெண்ணிலாவுக்கு ஊர் சார்பா ஏதாவது நம்ம பண்ணணும்ண்ணே. அத பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா, எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டுடலாம். சரியா? ஏப்பா ஏய் வாங்க எல்லாரும் இங்க வாங்க வாங்கப்பா, கூப்பிடுறாங்க. வா. வாங்க வாங்க. என்ன பெரிய வீடுன்னு சொல்றாங்க. நம்ம ஊர் மொத்தமும் ஒண்ணு சேர்ந்தா பெரிய வீடு ஒண்ணு இல்லன்றதை நம்ம காமிக்கணும். வெண்ணிலாவுக்கு நம்ம ஊர் சார்பா யார் யாரு என்னென்ன சீர்சனத்தி செய்ய போறோம்னு சொல்லுங்க. கட்லும் மெத்தையும் என் வீட்டுக்காரர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. நான் கொடுத்துடுறேன். நான் பாத்திரம் பண்ண மளிகை சாமான்லாம் நான் எடுத்துட்டு வரேன். நான் வாஷிங் மிஷின் வாங்கி தரேன். சரி. நான் கேஸ் வாங்கி தரேன். சரிப்பா. பித்தலாண்டா நான் மிக்ஸி வாங்கி தரேன். நான் சீர்வரிசை பாத்திரம்லாம் வாங்கி சரி. தரேன். அவங்கவங்க வந்து அவங்கவங்க வேலையை பாருங்கப்பா. சரிங்களா? சரி போங்க, சரி போங்க, சரிண்ணா, போங்க, சரிண்ணா. வேலைக்கு போங்க. வண்டி எடுத்துங்க, கிளம்பலாம். வரேண்ணே. காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்துக்கு வந்தப்பதான் பெண்கள் நகையெல்லாம் கழட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் நடந்திருக்கு. ஆமாப்பா, அவங்க ஒரே வீடு 500 பவுன் போடலாம் பொண்ணுக்கு. ஆனா ஊருக்காரங்க ஒவ்வொருத்தவங்களும் ஆளுக்கு 10 பவுன் போட்டாவே போதும். மொத்தம் 500 வீடு இருக்கு. எத்தனை பவுன் தேருன்னு அவங்களே கணக்கு போட்டுக்க சொல்லு. இதனால ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, நம்ம வெண்ணிலா அம்மாவுக்கு நலங்கு வைக்கிற வைபவம் அமோகமா நடக்க போகுது. இதுல ஊர் மக்கள் எல்லாம் பெருந்திரளா வந்து கலந்துக்கணும்னு பஞ்சாயத்தார் கேட்டுக்கிறாங்க. அதனால ஊர் மக்கள் எல்லாரும் தவறாம இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஸ்வேதா, அவங்க வெண்ணிலா இல்லாமலே எல்லா வேலையும் வேகமா பண்ணிட்டு இருக்காங்க. சாயந்தரம் உனக்கு நலங்கு வைக்கிற அதே டைம்ல வெண்ணிலாவுக்கும் நலங்கு வைக்க பிளான் போட்டிருக்காங்க. நலங்கு வைக்கிறாங்களா? யார வச்சு பண்ண போறாங்க? அவங்க நலங்கு வைக்கிறதா நினைச்சு மலங்க முழிக்க வேண்டியதுதான். வெண்ணிலா வரப்போறது இல்ல. சரி, அவங்க எப்படி நலங்கு வைக்கிறாங்கன்னு நாமளும் கொஞ்சம் போய் வேடிக்கை பார்ப்போமே, வாங்க. ஆமா, இத்தனை ஏற்பாடுலாம் பண்றீங்க. வெண்ணிலா இப்ப வரைக்கும் வரல. வராத வெண்ணிலாவுக்கு எப்படி நலங்கு வைப்பீங்க? எல்லா நாளும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தானே நிலா வரும். ஆமா, இன்னைக்கு சூரியன் மறையத்துக்கு முன்னாடியே நிலா வரும். ஓ, நான் எங்க வெண்ணிலாவை சொன்னேன். ஓ, அப்பா, ஐயோ, என்னடி டயலாக் எல்லாம் பலமா இருக்கு. சரி, இவ்ளோ ஏற்பாடு பண்றீங்களே, வெண்ணிலா வரலன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லா நாளும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தானே நிலா வரும். சூரியன் மறையறதுக்கு முன்னாடியே இங்க நிலா வரும். நாங்க எங்க வெண்ணிலாவை சொன்னோம். வெண்ணிலா சொன்னோம். வரவே வராத வெண்ணிலாக்கு இப்படி தோரணமெல்லாம் கட்டுறீங்களே, இதெல்லாம் நியாயமா? வெண்ணிலா தான் வரவே போறது இல்லையே. எல்லா நாளும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நிலா வரும். இன்னைக்கு சூரியன் இருக்கும்போதே நிலா வரும். நாங்க எங்க வெண்ணிலாவை சொல்றோம். சிரிக்கிறீங்களா? உங்களெல்லாம் வந்து கவனிச்சுக்கிறேன். வாடி. நீங்க வரவே வேணாம்னு தான் சொல்றோம். ஏன்னா அப்பதான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். உங்க காத்து படாம இருந்தாலே நாங்க நல்லா இருப்போம். ஸ்வேதா, ஊர்க்கார பயலுக மொத்த பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி பேசுறாங்கடி. ஊர்க்கார பயலுங்க நம்பிக்கை தான் இன்னைக்கு மறைய போகுது. கண்டிப்பா வெண்ணிலா வரமாட்டா. சரி, இந்த காமெடிய நான் பக்கத்துல இருந்து ரசிக்கணும். அக்ஷயா, நீ அதை கொண்டு வா. ஓகே. வணக்கம் தம்பி. வணக்கம் பாட்டி. வெண்ணிலா பாத்தீங்களா? பாக்கலையேப்பா. வெண்ணிலா
வெண்ணிலா வந்துருவான்னு எல்லாரும் சொல்றீங்கல்ல, சூரியன் மறையறதுக்குள்ள வெண்ணிலா வரல. நீங்க அத்தனை பேரும் முகத்துல கொஞ்சம் கரிய பூசிக்கணும், புரியுதா? அதுக்குதான் இதோ இந்த கறி. நீங்க அந்த நேரத்துல கறிய தேடிட்டு இருக்க முடியாதுல்ல, அதான் ரெடியா வச்சிருக்கேன். எங்க வெண்ணிலா அம்மா வந்துட்டா அந்த கறியை நீங்க உங்க முகத்துல பூசிக்கோங்க, ஓகேவா? வாய பாரு, அந்த பேச்ச பாரு, மூஞ்சிய பாரு. அதையும் பாக்கலாண்டி. நான் பூசிக்கணும்னா அந்த வெண்ணிலா வரணும். அதான் நடக்கவே போறது இல்லையே. கண்டிப்பா வெண்ணிலா அம்மா வருவாங்க. வரும், ஆனா வராது. இனி அவ எப்படி வந்து இங்க சேர்றான்னு நானும் பாக்குறேன். ஏய், இத அங்க வச்சுட்டு சேர கொண்டு வாங்கடி. ஓகே ஸ்வேதா. வெண்ணிலா கண்டிப்பா வந்துருவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எப்பா இப்படி ஆளுக்கு பேசாம எல்லாரும் அப்படியே உட்காருங்க. என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். இங்க போவா? போடுங்க. ஓகே. அந்த வெண்ணிலா வருவாளா? அதையும் பாப்போம், வராளா வரலையான்னு.